உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள். ஜமியா தாருல் அமராபாத்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் நான் விட்டுறேன். எங்கள் உஸ்தாதுடைய தந்தை அவர் ருக்கையா செய்வார். இங்க இருக்க ஷேக் மாணவர்கள்லாம் அந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க, பழைய காலத்தில் 80 வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தேர் கடிச்சாலும் சரி, அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஷேக்குடைய அந்த தந்தை மாணவர்கள் வருவாங்க. அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை படிப்பார்கள், குர்ஆனுடைய ஒரு சில வசனங்களை படிப்பார்கள், அதை கையில பிடிச்சு உதறுவாங்க. தேரில் இருக்கக்கூடிய அந்த விஷமும் அவர்கள் எடுப்பார்கள் என்று மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள். இது உண்மையான சம்பவம் தான். சஹாபாக்கள் இதே போதுதான் நடந்திருக்கிறது. அப்ப எப்பயாவது இந்த குர்ஆனை கொண்டு நாம் உள்ளத்துக்கும் உடலுக்கும் நோய் நிவாரணை, அந்த ஒரு ஷிஃபா என்று சொல்லி நம்பிக்கையோடு இதை படித்திருக்கிறோமா? குர்ஆனை நாங்கள் உட்கொள்வதற்கோ அல்லது குர்ஆனை கட்டுவதற்கோ அல்லது குர்ஆனை அலங்காரமாக வைப்பதற்கோ இந்த குர்ஆன் இறங்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறங்கிய நோக்கத்தை சொல்லுகின்றார். இதை மக்களுக்கு படிக்க வேண்டும். உத்லுமா உஹிய இலைக்க மினல் கிதாப், உங்கள் மீது இறக்கிய இந்த வேதத்தை நீங்கள் படியுங்கள் நபியே என்று நபி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன என்று தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை புத்தகங்களை படிப்போம், அத்துணை கல்வியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம், என்னென்ன இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆனால் அல்லாஹ் எனக்கு இறக்கிய, அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அருளாக அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆனை எண்ணிக்கையாக நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு துறந்து பார்க்கக்கூடிய அந்த வாக்கியம் நமக்கு கிடைப்பதில்லை. இதுதான் கவலைக்குரிய விஷயம். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டு போட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கின்றார். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுடைய உள்ளங்கள் கல்லை விட மோசமாக ஆகிவிட்டது. அவர்களுடைய உள்ளங்கள், அவருடைய இதயங்கள் கல்லை விட மிகவும் மோசமாக ஆகிவிட்டது. காரணம், கல்லுக்கு தண்ணி பட்டு கொண்டே இருந்தால் அந்த கல்லில் தண்ணி வந்துவிடும். ஆனால் இவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு உபதேசம் செய்தாலும், எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்களை படித்து ஓதி காண்பித்தாலும் அவருடைய உள்ளத்தில் அந்த ஈமான் வரவில்லை. இந்த குர்ஆனை பார்த்து இந்த குர்ஆனை ஓதக்கூடிய அந்த வாக்கியம் நமக்கு கிடைப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை இந்த ரமதானுடைய மாதத்தில் நீண்ட நேரம் தொழுவார்கள். ஒவ்வொரு ரக்அத்திலும் 5 சூறாக்கள், 4 சூறாக்கள், 6 ஜுஸ், 7 ஜுஸ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடிய அந்த கைஃபியத், எப்படி தொழுதார்கள், அதை பற்றி நாம் இன்னைக்கு பேசுகின்றோமா? எவ்வளவு தொழுதார்கள், 28 இதை பற்றி எல்லாம் பேசுகின்றோம்.